ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்கும் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காகன்னா, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. தயவு செய்து இந்த வீடியோவை அவர் கண்ணில் படுற மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யுங்க. ஒருவேளை அவருக்கே இதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் பெண்களுக்காக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காரு. சிங்கப்பெண்கள் பாசறைன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் இந்த விஷயம் செஞ்சதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அவர் கொடுத்துருக்காரு. அது நல்ல மாதிரியாக அந்த விஷயம் நடக்கணும். அந்த பாசறை எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு துணையாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கையாகவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப தாழ்மையாகவும் இது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அவர்கிட்ட இதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ஐயா, வணக்கம் ஐயா, முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களே. இந்த விஷயம் எதுக்காகன்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒரு நடைமுறையை கொண்டு வரீங்க, அது ரொம்ப சந்தோஷம். இந்த வலைதளத்துக்கு தயவு செய்து ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க ஐயா. ரொம்ப முடியலைங்க ஐயா. நிறைய குடும்பங்க கெட்டு சீரழிஞ்சு நாசமாகிட்டு இருக்குதுங்க ஐயா. தயவு செய்து உங்களை நான் மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் காலை தொட்டு நான் கேட்டுக்கிறேன் ஐயா. இந்த வலைதளத்துக்கு முக்கியமாக இந்த வலைதளத்தில் அசிங்கமாக நடந்துக்கிற ஒரு குரூப்பே இருக்காங்க ஐயா. தயவு செய்து அவங்களெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து அவங்க சேனல் எல்லாம் முடக்குங்க ஐயா. நிறைய குடும்பங்க நாசம் ஆயிடுச்சுங்க ஐயா. ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அது யார் யாருன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தயவு செய்து இந்த மதுரையிலையும் இந்த திருச்சியிலையும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு வரமுறை இல்லாமல் நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல் ஒழுக்கங்களெல்லாம் கெடுத்து நாசமாக்கி இளைஞர்களை கெடுத்து அவங்கள ஒரு தப்பான பாதைங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்டேருந்து காசை பிடுங்குறாங்க ஐயா. மக்கள்கிட்டேருந்து காசை பிடுங்கி திங்குறாங்க ஐயா. தயவு செய்து இந்த வலைதளத்துக்கு ஒரு வரமுறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா. உங்களுக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக செய்யுங்க ஐயா. ஏன்னா முடியலைங்க ஐயா. நிறைய குடும்ப பெண்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்களோட கணவன்மார்கள் என்ன ஆவாங்களோ இதையெல்லாம் பார்த்து என்ன குடும்பம் எப்படி ஆகுமோ அப்படின்ற பெண்களுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு. ஆண்கள் ஒரு வரமுறை இல்லாமல் போயிட்டாங்க. தயவு செய்து ஐயா இதை நீங்கள் உங்கள் கவனத்துக்கு கொண்டு இந்த வலைதளத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க ஐயா. முடியலங்க ஐயா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. வாயே கூசுது. தயவுசெய்து அதிகாரிகளே அவரோட பார்வைக்கு இந்த மாதிரி தரங்கட்ட வீடியோக்களையும் தரங்கட்டு இருக்கிற இந்த வலைதளத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்க சுகமாக வாழணுன்றதுக்காகவும் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் இளைஞர்களையும் பெண்களையும் நாசப்படுத்துகிற அவங்களோட வீடியோக்களை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை அவர் பார்வையில் படுற மாதிரி காமிங்க கொஞ்சம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஐயா உங்கள் 10 தலைமுறை நல்லாயிருக்கும் ஐயா. தயவுசெய்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா. இது ஒன்று மட்டும் முக்கியமாக செய்யுங்க ஐயா. எதுக்காக இத்தனை முறை நான் உங்களை மன்றாடி வேண்டி கை கூப்பி கேட்டுக்கிறேன்னா, நிறைய குடும்பங்கள் நாசம் ஆயிடுச்சு ஐயா. முடியல. இதனால் நிறைய பெண்கள் மன உளைச்சலாகி காசுங்களை இழந்து நிம்மதியை இழந்து அமைதியை இழந்து ரொம்ப பாடாப்படுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? இவங்களுக்கெல்லாம் ஒரு அழிவு வராதா? இவங்கெல்லாம் இந்த வலைதளத்தை விட்டு ஒளிஞ்சு போயிட மாட்டாங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் அவங்கள நாங்கள் ஜெயிலில் போட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள அப்படியே மலை போல் நம்பி அவங்கக்கிட்ட போய் ஏமாறுறாங்க, இவங்கக்கிட்ட போய் ஏமாறுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வலைதளத்தில் நடக்குதுங்க ஐயா. தயவு செய்து உங்கள் கவனத்தை ஒரே ஒரு நிமிஷம்
இந்த வலைதளத்து பக்கம் திருப்புங்க ஐயா. இந்த சொல்ல முடியலங்க ஐயா. நைட்டில் உக்காந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் லைவுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு இளைஞர்களை பூரா கொத்தி தின்றாங்க ஐயா. காசு 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 காசுன்னு முடியலங்க ஐயா. இந்த பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் எங்களுக்கு காசு போடுங்க, எங்களுக்கு காசு போடுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எந்த விஷயமே அவங்களுக்கெல்லாம் தப்பாக தெரியலைங்க ஐயா. அதனால் தயவுசெய்து உங்களோட கவனத்தை இந்த வலைதளத்து பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி இந்த கழிசடைங்களையெல்லாம் இந்த வலைதளத்தை விட்டு அழிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்னேன், 10 தலைமுறை உங்களை வாழ்த்துங்க ஐயா. தயவுசெய்து இதை பண்ணுங்க ஐயா. கொஞ்சம் இந்த வீடியோவை உங்களுக்கு கிடைச்சாலோ நீங்கள் பார்க்குற சூழ்நிலை வந்தாலோ ரொம்ப நல்லதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இல்லை யார் மூலியமாவது இது உங்களுக்கு சேரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா. வணக்கம் ஐயா.